இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. நாளையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் அனைத்துக் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல விஜயும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டாலும் அவரால் தமிழகம் முழுக்க பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. இதனால் விஜய் தங்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க வருவார் என்று காத்திருந்த அக்கட்சி வேட்பாளர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. விஜய் வராத குறையை போக்கும் விதமாக நூதன பிரச்சார யுக்தியை தாவேகா வேட்பாளர்கள் கையில் எடுத்துள்ளனர். திருச்சி, திருவெரும்பூரில் தாவேகா வேட்பாளர் விஜய் போன்ற உருவ பொம்மையை வாகனத்தில் உடன் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்தார். கும்பகோணம் தொகுதி தாவேகா வேட்பாளர் வினோத் ஹாலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜய் பிரச்சாரம் செய்வது போல் மக்களிடம் வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிடும் செந்தில்குமார் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் ரோபோ மூலம் பிரச்சாரம் செய்தார். விஜய் போல தாவேகா துண்டுகளை கழுத்தில் அணிந்தபடியே ரோபோ நடந்து வந்து செந்தில்குமாருக்காக வாக்கு சேகரித்தது. அதனை வியந்து பார்த்த மக்கள் ரோபோவுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கொஞ்சம் இப்படி இருக்கு. செந்தில்குமாரின் இந்த வித்தியாச முயற்சி வாக்காளர்களிடம் வரவேற்பை பெற்ற நிலையில் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி